ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhsc.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பி சட்டர், இந்த மாதிரி பல்வேறு வகையான பதவிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணாங்க, 10th பாஸ் பண்ணாங்க, எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஆன்லைன் அப்ளை வந்து பார்த்தா முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் இஸ் எக்ஸ்டெண்டட் டு த அப்ளிகேண்ட் டு ரெஜிஸ்டர் அண்ட் சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் மென்ஷன் இன் த எபவ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் 20/6/2024 இருந்து 26/6/2024 வரைக்கும் இப்போதைக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப நீங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேதி வந்து 20/6/2024 இருந்து 26/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் சலான் அப்லோட் பண்ணுவீங்க. அது அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/6/2024 நீங்கள் சலான் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் who have already applied need not to apply for. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டான்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. The candidate who have incomplete filled their application can continue to complete the same with the user ID கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கீங்க, பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண சேம் ஐடியா வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க திரும்ப அப்ளை பண்ணாதீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்கவங்க மட்டும் நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 2300 வேக்கன்சி. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, எந்தமான குவாலிஃபிகேஷன், ஸோ எந்தமான எக்ஸாம் இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே பதவிகள் வந்து மாறுபடும். ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து ஸோ ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதேமாதிரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.